அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு அவசர பதிவு. இன்றைய தை அமாவாசையை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த 2 பொருட்களை சேர்த்து வீட்டின் தலைவாசலுக்கு மேல் கட்டிவிடுங்கள். காரிய தடை, பணவரவில் தடைன்னு அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் 1000% வெற்றியை பெறும். மேலும் கண் திருஷ்டி போன்ற எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் உங்களை நெருங்கவே முடியாது. எந்த நேரத்தில் எப்படி இந்த தாந்திரிக பொருளை வீட்டின் தலைவாசலில் கட்டணும்ன்ற முழு விவரத்தை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. சிறு சிறு தடைகள்ல இருந்து வீட்டில் மிகப்பெரிய சுபகாரிய தடைகளை வரை அது ஏற்படுத்தும். இதை தவிர்த்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். ஆனால் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கண் திருஷ்டியை சுலபமாக நம்மால் நீக்க முடியும். இந்த கண் திருஷ்டியின் விளைவுகள் மோசமாக இருப்பதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இதை நீக்குவதற்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல கூட அதுல சில வழிமுறைகளை பார்த்திருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிக மிக எளிமையானது. கண் திருஷ்டியை நீக்குவது மட்டும் கிடையாதுங்க, பணவரவில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். திருஷ்டி கழிப்பதற்கு மிகவுமே உன்னதமான ஒரு நாள் என்னன்னு பார்த்தோம்னா அது அமாவாசை தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. உங்களுக்கு தெரிந்த எந்த திருஷ்டியை கழிக்கும் முறையை வேணாலும் இன்றைய தினம் நீங்க செய்யலாம். அது உடனடியாக பலனை கொடுக்கும். இந்த தாந்திரிகத்தை எல்லாருமே நீங்க செஞ்சு வைக்கலாம். குறிப்பாக கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருப்போமான்ற சந்தேகத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க விட்டுறாதீங்க. கண் திருஷ்டி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சில அறிகுறிகள் இருக்குங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். எல்லா மெடிக்கல் டெஸ்டும் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். அப்படி இருந்தும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக தொடர்ந்து வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும், அல்லது கால் வலி அதிகமாக இருக்கும், கால் பாதங்களில் எரிச்சல் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகாயை அரைத்து வைத்தது போல பாதங்கள்ல எரிச்சலை ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் திருஷ்டி தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். இரண்டாவதாக தொடர்ச்சியாக காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமா நடந்து போய்கிட்டே இருந்தால் கூட எங்கேயாவது இடிச்சுப்பாங்க, கால் ஸ்லிப் ஆகும், அல்லது கால் கட்டை விரலின் நகத்துல அடிபடும். இது போன்ற காரணங்களும் திருஷ்டி தோஷமாக இருக்கும். இதை தாண்டி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் குடும்பத்தில் இருந்திருக்காது. சடனா பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் அந்த ஒற்றுமை, நிம்மதி இல்லாத ஒரு நிலை உருவாகும். இதற்கும் இந்த கண் திருஷ்டி முக்கியமான காரணம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் காரிய தடைகள். எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தால் கூட அதுல ஏகப்பட்ட தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமும் உடனடியாக முடியாது. சோ எடுக்கும் காரியத்துல எல்லாம் தடைகள் வந்துகிட்டே இருக்கு, பணவரவிலும் தடைகள் இருக்குன்னா கட்டாயமாக கண் திருஷ்டி தோஷம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய அறிகுறி நிம்மதியான தூக்கமே வராது. அமானுஷ்ய கனவுகள் அல்லது கெட்ட கனவுகள்னு கனவு தொல்லைகள் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள், மனதில் அதிகப்படியான குழப்பங்கள்னு நீங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள், குழப்பங்கள் உங்களை மீறி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் அது கண் திருஷ்டி தோஷமாக இருக்கலாம். இந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு தான் ஏற்படும், கார் பங்களான்னு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும்னு கிடையாதுங்க. சாதாரணமா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனா கூட அதை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்கள்
நம்மை சுற்றி இருக்காங்க. ஒரு உத்தியோகம் நமக்கு கிடைத்தாலும் சரி, ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நம்மை சுற்றி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதிலும் சில பொறாமை மனிதர்களுடைய பார்வையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எல்லாருமே யாராவது ஒரு கேரக்டர் அப்படி பார்த்திருப்பீங்க. அவங்க பார்வையாலேயே நம்மளை எரிச்சிடுவாங்க. அந்த அளவிற்கு கெட்ட எண்ணம் அவர்களுடைய மனதில் இருக்கும். அந்த மோசமான எண்ணங்களின் அதிர்வலைகள் தாங்க இப்ப நம்ம பார்த்த அறிகுறிகளாக மாறும். இவ்வளவு தூரம் நம்ம டீடைல்டா பார்க்கிறதுக்கான காரணம் கண் திருஷ்டி தானேன்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்க. ஆனால் இதை நீக்குவது மிக மிக எளிது. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை நீங்க தவிர்த்திடுங்க. பெண்கள் தீட்டை தவிர மற்ற தீட்டுகள் இருந்தால் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டாக இருக்கிற பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரிகத்தை செய்ய சொல்லுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் ஒரே ஒரு தேங்காய், மட்டை தேங்காய் அல்லது உரித்த தேங்காய்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு தேங்காய் இந்த மெத்தடுக்கு நமக்கு போதும். இரண்டாவதாக 9 எண்ணிக்கையில ரூபாய் நாணயங்களை நம்ம எடுத்துக்கணும். அது 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ்னு நீங்க கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாம். மொத்தம் 9 நாணயங்கள் நமக்கு தேவை. 9 ரூபாய் கிடையாதுங்க, 9 நாணயங்கள். டோட்டலா 9 காயின்ஸ் நமக்கு தேவை. தேங்காயுடன் ரூபாய் நாணயத்தை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி லக்ஷ்மி கடாட்சத்தை அது ஏற்படுத்தும். தேங்காயை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். தெய்வத்திற்கு உரிய காய் அது. சிவபெருமானை போல 3 கண்களை உடையது. இந்த பூமியில் பிறப்பு இறப்பு எனும் இரட்டை சுழற்சி நீங்கி இங்கேயே தேங்காமல், அதாவது இந்த பூமியில் மீண்டும் பிறப்பெடுக்காமல் இறைவனுடைய திருவடியை அடையணும்ன்றதுக்காக இதற்கு தேங்காய்னு ஒரு காரண பெயர் வந்தது. அதாவது தேங்காமல் இருக்கணும், அதுதான் தேங்காய்னு இதற்கு பெயர். வீட்ல ஆல்ரெடி நீங்க தேங்காய் வச்சிருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதியதாக வாங்கிடுங்க. இப்ப இந்த தேங்காய் மற்றும் 9 நாணயங்களை சேர்த்து ஒரு துணியில மூட்டை போல கட்டணும். மஞ்சள், சிவப்பு அல்லது பச்சை இந்த 3 நிறத்துல எந்த கலர் துணியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒயிட் கலர் கிளாத் வச்சிருக்கீங்கன்னா அதை மஞ்சள் தண்ணீர்ல நினைச்சு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த மூட்டையை வீட்டின் தலைவாசலுக்கு மேல நீங்க கட்டிவிடணும். இதுல சில பேர் நீங்க கேட்கிறீங்க, இது போன்ற தாந்திரிகங்களை வீட்டிற்கு உள்ள வச்சு கட்டணுமா அல்லது தலைவாசலுக்கு வெளிப்பகுதியில கட்டணுமான்னு. திருஷ்டியை நீக்கக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக மூட்டையாக இருந்தாலும் அதை வீட்டின் தலைவாசலுக்கு வெளிப்பகுதியில தாங்க நம்ம கட்டணும். உள்பகுதியில நம்ம கட்டினோம்னா கதவையே சாத்த முடியாது. இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, மேல இருக்கக்கூடிய மாயிலை, அந்த மாயிலை தோரணம் கிடையாதுங்க, அதற்கும் மேல மாயிலை கொத்து இருக்கு பாருங்க. அந்த இடத்துல தான் இப்ப நம்ம பார்த்த தாந்திரிக மூட்டையை நீங்க கட்டணும். டிஸ்பிளேல ஒரு வெள்ளை நிற துணியில வேற தாந்திரிக மூட்டையை நம்ம கட்டி இருக்கோம். இந்த இடத்துல தாங்க இப்ப நம்ம பார்த்த இந்த தேங்காய் மற்றும் ரூபாய் நாணயத்தை வைத்த மூட்டையை நம்ம கட்டணும். எந்த நேரத்துக்குள்ள கட்டி விடணும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை என்று இரவு 11 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். திரும்பவும் ஒரு அமாவாசை நாளில் இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. 3 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 3 அமாவாசை முடிந்ததற்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மூட்டையை நீங்க எடுத்துடுங்க. அதுல இருக்கக்கூடிய நாணயங்களை கோவில் உண்டியல் அல்லது யாசகர்களுக்கு நீங்க தானமாக கொடுத்துருங்க. தேங்காய் மற்றும் அந்த துணியை வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போடலாம். அல்லது கோவில்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே இந்த தேங்காய் மற்றும் துணியை நீங்க வச்சுட்டு வந்துருங்க. இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்றீங்கன்னா 3 அமாவாசைகளுக்கு பிறகு, அதாவது 4வது அமாவாசை அன்று இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. இன்றைய அமாவாசைக்கு செய்ய முடியாதவங்க கூட எந்த அமாவாசை நாட்களிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆனால் இன்றைய தினம் தை அமாவாசையாக இருப்பது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் கரெக்டா இந்த தாந்திரிகத்தை நீங்க கட்டி பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.